உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துளசி நானும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? எங்களை சுத்தி சந்தோஷம், காதல், நடுவுல நாங்க. துளசி எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்ச அம்மா, கீர்த்தி, ராகுல், அஜித். அப்பெல்லாம் கடவுளுக்கு நான் தேங்க்யூ சொல்லாம ஒரு நாள் கூட தூங்கவே மாட்டேன். ஏன்னா துளசி மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு அவர் மனைவியா கொடுத்தார். நான் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை திட்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவரு எனக்கு கிடைக்க வேண்டி இருந்த எல்லா சந்தோஷத்தையும் அந்த துளசிக்கு தூக்கி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் துளசிக்கு தாமினி வெளியே தெரியற மாதிரி இல்லைன்னு தோண ஆரம்பிச்சது. அவ இந்த வீட்டுக்கு சரியில்லைன்னு சொன்னா. அட என்ன துளசி, நான் தான் சீக்கிரம் வர சொன்னல ஆபீஸ்ல இருந்து. மூவி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேனா, ஆனா நீ மொத்த பணமும் வேஸ்டா போச்சு. போ, உன்னோட ஃபேவரட் சீட்ஸை கேட்டு வாங்கின கார்னர் சீட்ஸ். உனக்கு எப்பவுமே ரொமான்ஸ் மட்டும் தான் தோணும். வேற என்ன வேணும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த தாமினி என்ன பண்ணா? அந்த தாமினிய நீ என் கூட இருக்கும்போது நான் வேற யாரையும் நினைக்கவே மாட்டேன், சத்தியமா. இன்ஃபேக்ட் நீ என் கூட இருக்கும்போது என்னோட மனசு இருக்குல்ல, துடிக்கவே துடிக்காது, துள்ளி குதிக்கும். சும்மா இல்ல, இங்க பாரு, டிக்கெட்ஸ் எப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு யார் நஷ்ட ஈடு கொடுக்கறது? நஷ்ட ஈடா? படம் போனா போது, கார்னர் சீட்டோட பிரீமியம் அனுபவிக்கலாம்ல. அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏய் மோகன், யாராவது வந்துற போறாங்க. வந்தா வரட்டும். அம்மா ஆனா அந்த தாமினி அவ எப்பவும் ஒரு கெட்ட நிழல் மாதிரி எங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. இப்ப நீ யாரை தேடுற? மோகன், இப்ப நான் இந்த இடத்துல தாமினிய பார்த்தேன். அவ நம்மளே பார்த்துட்டு இருந்தா. ஓய், உன்னோட அப்சஷன் ஏன் மேல இருக்கணும், தாமினி மேல இல்ல. சும்மா விளையாடாத மோகன். இங்க பாரு, காம் டவுன் துளசி, காம் டவுன். இந்த இடத்துல யாரும் இல்ல. there is no one. நீ தாமினி சந்தேகப்பட்டதை நிறுத்து. நீ நாள் முழுக்க அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். Come on, she is harmless. அவ மேல சந்தேகப்படுறது முதல்ல நிறுத்து, ஓகே? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ஆனா மோகன், எனக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? முழுசா நம்புறேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அண்ட் என் மனசுல உன்னை தவிர வேற யாரோட நினைப்பும் வராது. நிஜமா? I promise you. ஓய், come on. மோகன், நீயும் துளசியும் ஒன்னா இருக்கிறத நான் தினமும் பாப்பேன். அப்ப எனக்குள்ள ஒரு பயங்கர நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த தாமினி நல்லவ இல்லைன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன் மோகன். ஆனா நீ என் பேச்ச ஒரு தடவை கூட கேட்கல. உன்னோட பார்வையில அவ எப்பவும் ஒரு நல்ல பொண்ணாதான் தெரிஞ்சிருக்கா. தாமினி அக்கா எப்பவும் அவங்களே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு துளசி அக்காக்கு தோணி இருக்குன்னா அது உண்மையா தான் இருந்திருக்கணும். இப்ப எனக்கும் புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கறது எவ்வளவு பிடிக்கும்னு. ஏன்னே தெரியல, ஆனா துளசிக்கு எப்ப பார்த்தாலும் தாமினி எனக்கும் துளசிக்கும் நடுவுல விரிசலை ஏற்படுத்த முயற்சி பண்றான்னு நினைச்சா. துளசி அக்கா நினைச்சதுல தப்பே கிடையாதே. அப்ப தாமினி அக்கா துளசி அக்கா கிட்ட இருந்து உங்களை பறிக்க நினைச்சாங்க. இப்ப என் கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நீங்க அன்னைக்கும் புரிஞ்சுக்கல, இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஐ மீன், ஏன் அவளுக்கு அப்படி தோணுச்சு?
ஏன்னா தாமினி எப்பவும் நானும் துளசியும் நாங்க நிறைய நேரத்தை ஒன்னா செலவு பண்ணணும் தான் அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த காரணத்துக்காக தான் அவ ஆபீஸோட மொத்த பொறுப்பையும் தன்னோட தலையில போட்டுக்கிட்டா. சோ இதுதான் கவர் பேஜ். இந்த துளசி இருக்காலே வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. மோகன், துளசி மறுபடியும் ஃபோன் பண்றால, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போ. ஐயோ, நாளைக்கு புக்கோட பிரிண்டிங் ஆரம்பிக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு, போகலாம் முடியாது. வேலையை பத்தி நீ யோசிக்காத மோகன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி போ. ஒரு நல்ல புருஷன் தன் பொண்டாட்டியை எதுக்காகவும் வெயிட் பண்ண வைக்க மாட்டான். ஆனா தாமினி, ஆனா ஊனாலாம் இல்ல, கிளம்பு. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றல, சோ Are you கிளம்பு. sure? ஐ எம் சூப்பர் டூப்பர் ஷூர். போ. மோகன், போ. ஓகே, பாய். வலுக்கட்டாயமா நான் மோகனை துளசி கிட்ட அனுப்பி வச்சேன். ஏன்னா நான் துளசிய மோகன் கிட்ட இருந்து ரொம்ப தூரமா அனுப்பணும்னு நினைச்சேன். எனக்கு நல்லா தெரியும் தாமினி மனசு உடைஞ்சிருந்தது. ஆனா அப்படி இருந்தும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவ கடமையை செஞ்சா. ஒரு பக்கம் நானும் துளசியும் ராத்திரியும் பகலும் ஒருத்தர் காதலிச்சுட்டு சந்தோஷமா இருந்தோம். இன்னொரு பக்கம் தாமினி ராத்திரி பகல் நான் ஆபீஸ் வேலையை பார்த்தா. அப்படியும் துளசிக்கு அவ தப்பா தான் தெரிஞ்சா. அது ஏன்னு எனக்கு இப்பவும் புரியல. தப்பா புரிஞ்சுக்கிட்டது துளசி அக்கா இல்ல, நீங்க தான் மோனையா. தாமினி அக்கா நல்லவங்க மாதிரி உங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதானே துளசி அக்காவோட பேச்ச நீங்க கேட்கவே மாட்டீங்க. தாமினி நல்லவளே கிடையாதுன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட எத்தனை வாட்டி முயற்சி பண்ணிருக்கேன் மோகன். ஆனா நீ என் பேச்ச கேட்டதே கிடையாது. ஏன்னா உன் கண்ணுக்கு மட்டும் தாமினி எப்போ நல்லவளா தெரிஞ்சிருக்கா. அப்புறம் கடைசியில அந்த நாளும் வந்துருச்சு. தாமினி விஷயத்துல எங்களுக்குள்ள சண்டை ரொம்ப பெருசாச்சு. அப்ப துளசி இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா. துளசி, நீ என்னை காதலிக்கிறதா இருந்தா இந்த வீட்டை விட்டு போக கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.